இப்போ வந்துங்க இந்த நியூஸ் பேப்பர் வந்து யங் வேர்ல்டு ஹிந்துலேருந்து இதை ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ இதுக்கு ஏதோ சால்வ் பண்ணியிருக்காங்க. அவன் படிக்கிறானா இல்லையான்னு தெரியல. பட் அடுப்பத்தை வைக்கிறதுக்கு வந்து படிச்சிருப்பான். இந்த கிராஸ் வேர்ல்டு இந்த பஸ்ஸில் அதெல்லாம் சால்வ் பண்ணியிருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ அடுப்பத்தை வைக்க போகிறேன். நிலமை எப்படி பாருங்கள். எல்லாம் நிறைய பேருக்கு அடுப்பத்தை வைக்க தெரியும். பட் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போது பேப்பர் வச்சுட்டேன். பேப்பர் வச்சுட்டு சின்ன சின்ன சுள்ளியாக வந்து ஒடிச்சு பொறுமையாக வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க இது கூட வாங்க எங்களுக்கு தெரியாது அப்படி கேட்காதீங்க. ஒரு 5% பீப்புளுக்கு தெரியாது இல்லையா. என்கிட்ட இங்கேயே என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. எப்படி குணா அடுப்பத்தை வைக்கிற, எப்படி குணா அடுப்பில் சமைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அநேகமாக அவங்களே என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான். இந்த வீடியோ நான் போடும்போது பார்த்துட்டு சிரிப்பாங்க, கேட்பாங்க என்கிட்ட. சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு அந்த சிம்பிளான ஒரு புதினா சட்னி வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். வீடியோ போடுறான்னு பாருங்கள். உடனே பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். அந்த சுள்ளி வச்சதும் ரொம்ப சிம்பிளுங்க. என்ன கேட்டால் கேஸ் ஸ்டவ்வை விட அடுப்பில் வந்து குயிக்காக வந்து வேலை முடியும். எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ், இதில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. அதையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் அடுப்பில் செய்கிறதுனால தண்ணி வந்து டெய்லியுமே இந்த பாத்ரூமில் பாப்பா வந்து அதனுடைய பாத்ரூமில் ஹீட்டர் ஆன் பண்ணிக்கும். ஸோ ஹீட்டர் ஆன் பண்ணி அது குளிச்சிடும். அண்ணாண்ட பாத்ரூமில் பையன் வந்து ஹீட்டர் ஆன் பண்ணி அவன் குளிச்சிடுவான். பட் நான் அடுப்பத்தை வைக்கிறதுனால ஹீட்டர் ஆன் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு வெந்நீர் போட்டு எடுத்துகிட்டு வந்து பக்கெட்டில் ஊற்றுறேன் அப்படின்னு பிள்ளைங்கிட்ட சொல்லிடுவேன். ஸோ எனக்கு இதில் இப்போ கரண்ட்டு சேவ் ஆகுதுங்களா, ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் சாம்பிராணி, இந்த நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பை எடுத்து கொஞ்சம் சாம்பிராணி வந்து போட்டுப்பேன். ஸோ அது வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 விஷயம் வந்து எனக்கு அட்வான்டேஜுங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா சேவிங்ஸ் தான். ஸோ என்கிட்ட வந்து இப்போ சிலிண்டர் இல்லைன்றதுனால அடுப்பு ஓகே. நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா அப்படிங்குமே படாமல் அடுப்புலேயே சமைக்கலாங்க, தப்பே இல்லை. ஸோ இந்த 3 விஷயம் சேவிங்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸ்கின்னுலாம் வந்து கொஞ்சம் அந்த இது படும்போது, அனல் அடிக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படிலாம் பார்த்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விருப்பம் இல்லாதவங்க செய்ய முடியாது. விருப்பப்பட்டவங்க இல்லை ஓகே நான் ஸ்போர்ட்டிவாக இதெல்லாம் செய்கிறேன் பாக்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அடுப்பத்தை வைக்கிறது, அடுப்பில் சமைக்கிறது பிடிக்கும், அம்மியில் அரைக்கிறது பிடிக்கும், சட்னி அப்படின்றவங்க தாராளமாக செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. கிருஷ்ணையா ப்ரஷ் பண்ணிவிட்டு படிக்கிற வேலை பாருங்க. ப்ரஷ் பண்ணிட்டோம். எழுப்பு சொன்னால 5 மணிக்கு ப்ரஷ் பண்ணிட்டோம். ஓகே, சூப்பராக பிடிச்சிங்கன்னா ஐயா. சோஷியல் சயின்ஸ் படிப்பா, டவுட்னா கேளு, டைம் வேஸ்ட் பண்ணாதப்போ. நான் அந்த வெந்நீர் வச்சு ஊற்றுறேன். புளி இட்லி சுட்டுட்டு புதினா சட்னி அரைச்சி தரேன். ஸோ புதினா தழை வாங்கிட்டு வந்தேன். அது வந்து கொஞ்ச நாள் அப்படியே சட்னி பண்ணிவிட்டு துவையல் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் புதினா ரைஸ் பண்ணேன். மீதி கொஞ்சம் இருக்காரு, அதை இன்றைக்கி காலி பண்ணிடலாம் அப்படின்னு. ரொம்ப நல்லதுங்க புதினா, நம்ம ரெகுலராக கூட எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. பிடிச்சிக்கிச்சா? இப்போ பிடிச்சிக்கணும் தான் அந்த சுள்ளிலாம் வச்சதும் பிடிச்சிக்கிச்சு. அப்படியே இந்த பெருசாக இருக்குது பாருங்க.
பெரிய விறகுலாம் இப்படி வேணாம். இப்போ இந்த மாதிரி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் புகை இது எரிஞ்சதும் அந்த சாம்பல் வந்து வரும் இந்த மாதிரி வச்சா. அதனால் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம புதினா சட்னிலாம் செய்கிற வரைக்கும். மற்றபடி மூடுற பாத்திரம் போடுறப்ப அந்த விறகு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் அவ்வளோவா சாம்பல் வந்து வராது. அதனால் இந்த மாதிரி விறகு வச்சுக்கலாம். டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். எனக்கு இல்லை அடுப்பில் சமைக்கும்போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. மைண்டே இல்லை ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எளிமையான வாழ்க்கை. எளிமையாக வாழறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காக என்னை வந்து கிண்டல்லாம் கூட பண்ணுவாங்க. பட் அதை பற்றி நான் எதுவுமே கவலைப்பட மாட்டேன். யார் வேணாலும் என்ன வேணால் சொல்லுங்கள். நம்ம வந்து நான் எதுக்காக தயங்குவேன்னா, நம்ம எதாவது தப்பு பண்ணால் தயங்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் டோன்ட் ஹெசிடேட். தயக்கம் வேணாம். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட அடிக்கடி கேட்பாங்க, எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதாங்க அப்படின்னுவேன் நான். இப்போ வந்து தண்ணி சுட்டதும் தம்பிக்கு எடுத்து ஊற்றிட்டு சட்னி பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிளாக புதினா சட்னி அப்படியே ஒரு 5 மினிட்ஸில் எப்படி 2 மினிட்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி உறவுகளே.